ஹாய் ஹலோ வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். எங்க நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இரவு வணக்கங்கள். சிரிப்பிடா பவர்ட் பை குட் நைட் ஆக்டிவ் பிளஸ், கோ பிரசன்டட் பை பதஞ்சலி கேஷ்காந்தி. இன்றைய முக்கிய செய்திகள். வங்கி மேலாளரின் வற்புறுத்தலின் பேரில் தான் கடன் வாங்கினேன் என்று அஜய் பாலையா பேட்டி. தண்ணீர் லாரியில் அதிக பணம் வசூல் செய்வதாக பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் புகார். இன்று இரவு அமெரிக்க முன்னாள் அதிபர் தமிழக புயல் பவன்காருடன் ஒரு முக்கிய உரையாடல். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போற குழந்தையில இருந்து காலேஜுக்கு போற பசங்கள்ல இருந்து நாளைக்கு சாக போற ஆயா வரைக்கும் இப்ப யாரு எங்க பார்த்தாலும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ். காலங்கத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்களோ இல்லையோ பிரேக்கிங் நியூஸ் இல்லைன்னா நிறைய பேர் கை கால்லாம் உதிருது. அந்த குறையை நிவர்த்தி செய்யற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சிரிப்பிடா நியூஸ். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குறதுக்காக தான் நாங்க 2 பேர் வந்திருக்கோம். நயன்தாரா நடிக்கும் டோரா படம் கதை திருட்டு. அது திருட்டு கதை தான். திருட்டு கதையா? உனக்கு எப்படி அது தெரியும்? நான் பாத்திருக்கேனே. நீ பார்த்ததுல ஆறு மலை பாட்டியோட வீடு ஐடோரா. ஏய் இது எனக்கும் தெரியும். குள்ள நேரி திருடக்கூடாது, குள்ள நேரி திருடக்கூடாது. பாத்தியா கடைசியில டோரா கதையே திருடிட்டாங்களா? ஏய் அது எப்படி ஒரே விஷயத்த 2 பேருக்கு தோணி இருக்கலாம்ல? அது கற்பனை தானே, எல்லாருக்குமே வருமே. ஆமா ஆமா. இப்ப நம்ம விஜய் டிவில ஒரு ஷோ ஆரம்பிப்போம், அதை பார்த்து 4 பேர் காப்பி அடிப்பாங்க. அதுக்காண்டி நம்ம அவங்க மேல போய் கேஸா போட்டுட்டு இருக்கோம். ரொம்ப பெருந்தன்மையா விட்டுருவோம்ல. அது மாதிரி சில விஷயங்களை விட்டுறலாம். மீண்டும் புது பொலிவுடன் பாஷா. எஸ். தலைவர் படம்னாலே ஒரு கெத்து தான். அதாவது படிக்காதவன் வேலைக்காரன் பணக்காரன் இந்த எல்லா படத்தையும் ரீமேக் பண்ணிட்டாங்க. இது ஒன்னதான் பண்ணல. ஐடியா கொடுக்குறியோ? இல்ல இல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். பேரே கேட்டாதே சும்மா அதிருது இல்ல. தலைவன் தலைவன். 19 ஆட்டங்களுக்கு பிறகு சொந்த மண்ணில் இந்தியா ஆஸ்திரேலியாவிடம் தோல்வி. இதை பத்தி கேப்டன் என்ன சொல்றாரு? கோலிட்ட கேட்டதுக்கு ஆஸ்திரேலியா டீம் நல்லா விளாண்டாங்க அதனாலதான் தோத்துட்டோம்னாரு. இதான் எல்லாருக்குமே தெரியுமா? அவர் வேற ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. சர்மா கிட்ட பேசாதது கூட ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னாரு. ஆமா, ஒரு டீம் கேப்டனா இருந்தா ஒரு bowler கிட்ட ஃபீல்டர் கிட்ட எல்லாத்தையும் பேசணும்ல. இஷாந்த் சர்மா ரோஹித் சர்மா இல்லையா, அனுஷ்கா சர்மா. அதுக்காண்டி ஒரு மேட்ச் தோத்ததுக்காக நம்ம கோலியை குத்தம் சொல்லக்கூடாது. இன்னும் 2 மேட்ச் தோப்போம். இது பாப்போம். வங்கி மேலதிகாரியின் நிர்பந்தத்தால் தான் கடன் வாங்கினேன் என்று அஜய் பாலையா பேட்டி. இது மிரட்டி காசு வாங்குவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். மிரட்டி காசு கொடுத்துருக்காங்கன்றாங்க. அதிசயமா இருக்குல்ல? கண்டிப்பா இதை தான் நம்ம இன்னைக்கு சிறப்பு பார்வையா பார்க்க போறோம். உண்மையிலேயே பேங்க் மேனேஜர் தான் ஃபோர்ஸ் பண்ணி அந்த லோனை கொடுத்தாரா இல்ல பாலையா ஃபோர்ஸ் பண்ணி அந்த லோனை வாங்கினாரா, என்ன நடந்தது என்பதை விவாதிக்க போறோம். அது சம்பந்தப்பட்ட நபர்கள்லாம் நம்மளுடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. வாங்க நம்ம விவாதத்துக்கு போவோம். ஸோ பார்த்தா சார், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து 9,000 கோடி லோன் ஒருத்தர் கொடுத்துருக்கீங்க. பேசிக்கா என்ன அடிப்படையில நீங்க ஒரு லோனை கொடுக்குறீங்க? அதாவது வந்து சார், சிம்பிளான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்போ ஒருத்தன் பைக் வச்சிருக்கான், ஈஸியா அவன்கிட்ட தூக்கிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில ஒருத்தனுக்கு கடன் கொடுக்குறான். அந்த ஆள் ஃபிளைட்டே வச்சிருக்கான். அப்ப அவனை நம்பி நான் கடன் கொடுக்க கூடாதா? நான் ஃபிளைட்டை தூக்கிடலான்னு தான் பாக்குறேன். ஒய்யால கீழே வரமாட்டான், மேலேயே சுத்தி நிற்கிறானே. இப்ப நான் ஒரு 9,000 கோடி கடன் வாங்கி ஒரு ஃபிளைட்ல போயிட்டு அவனை பிடிச்சாதான் உண்டு. 9,000 கோடி நீங்க கொடுத்துருக்கீங்க. அதை திருப்பி பெறதுக்கு வேற என்னென்ன திட்டங்கள்லாம் நீங்க வச்சிருக்கீங்க? யார் சொன்னா உங்களுக்கு 9,000 கோடின்னு? சார் புள்ளி விவரம் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு. இப்ப பாருங்க, மெயில் அனுப்பிச்சிருங்க பாருங்க. ஏங்க பக்கத்துல தானே இருக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்களேன். இல்ல அது மெயில்ல பார்த்தா தெரியும். பிகாஸ் டாப் ஆன்டிகள் எல்லாரும் போட்ட 8 புள்ளி கோலத்துல இருந்து 14 புள்ளி கோலம் வரைக்கும் அதுல இருக்கு. 9,000 கோடி தான் நீங்க சொல்றீங்களா? Yeah. கடன் கொடுத்த நாங்க சொல்றோம் 9,300 கோடி. கம்மியா சொல்றீங்க. சரி சார், 9,300 கோடியாவே இருக்கட்டும். எதன் அடிப்படையில் அவருக்கு அந்த கடனை கொடுத்தீங்க? எதனால உங்களால அதை வசூலிக்க முடியல? அதாவது சார், சிம்பிளா சொல்லணுமா, ஒரு ஆள்கிட்ட நான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன், ஈஸியா போய் வசூல் பண்ணிடுவேன். ஒவ்வொருத்தரையும் கொடுத்துட்டு நான் ஒவ்வொருத்தரையும் பின்னாடியும் போக முடியுமா? நீங்க சொல்லுங்க. அதாவது இதே விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா 75,000 பிரித்து கொடுத்துருந்தீங்கன்னா 12 லட்சம் விவசாயிக்கு நீங்க அந்த 9,300 கோடியை கொடுத்துருக்கலாம். கைத்தட்டுறீங்களே விவசாயி, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ விவசாயத்தில் இன்னைக்கு நலிஞ்சு போயிருக்கிறதுக்கு காரணமே 77% இந்தியா விவசாய நாடு. உண்மையாக நாட்டுக்கு விவசாயத்தை கொடுக்க வேண்டிய இந்த ஒட்டுமொத்த பணத்தையும் இந்த மாதிரி பேங்க் மேனேஜரு இந்த மாதிரி பணக்காரங்களுக்கு கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு விவசாயிகள் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்கிறதா சத்தியமான உண்மை சார். ஒரு விவசாயி போய் லோன் கேட்டா பேங்க்ல என்னென்ன சொல்றாங்க? எதை சொல்லி தட்டி கழிக்கிறாங்க? முதல்ல எடுத்த உடனே அவனை உட்கார வைப்பாங்களா சார்? நான் கேட்குறேன், அந்த விவசாயியை வாங்க சார் உட்காருங்கன்னு பேசிக்கான அந்த மரியாதை கூட பேங்க் மேனேஜர் நீங்க எங்கேயோ நீங்க திசை திருப்புறீங்க. உனக்கு இப்ப கடன் வேணுமா இல்ல உட்கார வைக்கிறோம்? என்ன 7.5 கோடி மக்கள் பாக்குற ஷோ நீங்க அப்படிலாம் பண்ண முடியாது.